வேற விட்டுட்டாங்க. எங்கள் அம்மா வேற வெளியில் போகவே விட மாட்டேங்கிறாங்க. சரி, இந்த ஸ்கெட்செல்லாம் வச்சு இன்னைக்கு ஏதாவது ட்ராயிங் பண்ணலாம். இது பண்டி நமக்கு பர்த்டே கொடுத்தது தானே, ரொம்ப பிரைட்டாக எழுதுகிற மாதிரி இருக்கு. NANCY. நான்சி, நான்சி, அங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க? போய் கடையில் போய் கொஞ்சம் வெங்காயம் வாங்கிட்டு வாடி. அம்மா, நான் படிச்சுட்டு இருக்கேம்மா, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. பண்டி, அதுக்கப்புறமா சிண்டு, இவங்க 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. எங்கேயோ வெளியில் போகிறதா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர் மட்டும் ஜாலியாக அவங்க அம்மா கூட வெளியில் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டிலே இருக்கணும். நான்சி, பண்டி வீட்டில் போய் கொஞ்சம் பச்சை மிளகா வாங்கிட்டு வாடி. அம்மா, அவங்க எல்லாம் வெளியில போயிருப்பாங்கம்மா. காலையிலேயே பண்டி என்கிட்ட சொன்னாம்மா. ச்சே, இந்த ஸ்கெட்ச் எல்லாம் பயங்கர டார்க்கா எழுதுதே. அதுவும் தின்னாவும் எழுதுது, திக்காவும் எழுதுது. ஏண்டி நான்சி, நான் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னதாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அம்மா, இப்போ எனக்கு என்ன எக்ஸாமா? நான் எதுக்குமா படிக்கணும்? இந்த ஸ்கெட்ச் எல்லாம் வச்சு கலரிங் பண்ணி பார்த்துட்டு இருக்கேம்மா. கலரிங் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கியா? கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வாடின்னு சொன்னால் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வீடு ஃபுல்லாக அட கடவுளே, கொஞ்சம் விட்டால் கீழே விழுந்துருவான் போல இருக்கு. இதெல்லாம் எடுத்து முதல்ல நீட்டாக அடுக்கி வச்சுட்டு வெளியில் போய் விளையாடுப்போ. என்னம்மா, வெளியில் போய் விளையாடுவான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்கிறீங்க. இப்போ ஸ்கெட்ச் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டான்னு சொல்கிறீங்க. இப்போ நான் வெளியில் விளையாட்டுமா இல்லை வீட்டுக்குள்ளேயே விளையாட்டுமா? பண்டி, எங்கள் அம்மா பேசுகிற சத்தம் கேட்குதுரி. நீ போய் முதல்ல எனக்கு கொஞ்சம் பச்சை மிளகா வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோடய சேர்ந்து விளையாடு. அவங்கெல்லாம் எங்கேயும் போகலை, புரியுதா? வீட்டுக்குள்ளே விளையாட சொன்னதுக்கு எல்லாத்தையும் கடை வச்சுட்டா. 5 நிமிஷத்தில் இது எல்லாத்தையும் நீட்டாக அடுக்கி வச்சுட்டு போகிற, புரியுதா? அப்படியே போட்டுட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஹை, பண்டியும் சிண்டுவும் ஊருக்கு போகலையா? அப்படின்னா அவங்களோடய போய் விளையாடலாம். இது எல்லாத்தையும் அம்மா சொன்ன மாதிரி நீட்டாக அடுக்கி வச்சுட்டு போயிடலாம். இல்லாட்டி அம்மா திட்டுவாங்க. ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், பிங்க் கலர்னு எல்லா கலரும் சூப்பராக இருக்குது. அடுத்த வாரம் நடக்கிற ஆர்ட் காம்படிஷனில் இதை எடுத்துகிட்டு போய் பண்ணால் கண்டிப்பாக நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். சூப்பராக இருக்குது இந்த ஸ்கெட்ச் பென். என்னென்ன கலர்ஸ் வச்சுருக்கோம்? ஆரஞ்சு க்ரீன் எல்லாம் இந்த பக்கம் வச்சாச்சு. ஓகே, ப்ரௌன் கலர், மெரூன் கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர், பர்பிள் கலர், ஒயிட் கலர், இது எல்லாத்தையும் இந்த பக்கம் வச்சு க்ளோஸ் பண்ணால் முடிச்சதே. ஓகே, நான் பண்டி வீட்டுக்கு போய் விளையாண்டு சாயந்தரம் தாம்மா வருவேன். நான் சொன்னதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போடி. ஓகேம்மா, நீங்கள் சொன்னதை வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். ஐயோ, என்னது இது மூட மாட்டேங்குது? ஐயோ, தப்பாக அடுக்கிட்டேனா? இப்போ திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து அடுக்கணுமா? சரி, ஓகே, சீக்கிரமாக நீட்டாக அடுக்கி வச்சுட்டே போயிடலாம். எனக்கும் சிண்டு மாதிரி தம்பி இருந்தால் நானும் அவன் கூடயே சேர்ந்து விளையாடிட்டு இருப்பேன். அம்மா, நான் பண்டி வீட்டுக்கு போய் விளையாடிட்டு சாயந்தரம் தாம்மா வருவேன். அம்மா, இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானம்மா, எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா காலையில இருந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்கம்மா. இப்போ எங்க 2 பேத்தையும் நீங்க வெளியில கூட்டிட்டு போக போறீங்களா இல்லையாம்மா? ஏண்டா, உங்களுக்கு ஒரு நாள் லீவ் விட்டா எனக்கு வேற எந்த வேலையும் இருக்காதா? எனக்கு இன்னைக்கு வீட்டில் எக்கச்சக்கமாக வேலை இருக்கு. பேசாம 2 பேரும் சேர்ந்து வெளியில போய் ஏதாவது விளையாடிட்டு இருங்க. என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. சாப்பாடு செய்யணும், வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், துணி வேற துவைச்சு போடணும், எவ்வளோ வேலை இருக்கு. டே சிண்டு, நான் பாட்டி வீட்டுக்கு போலான் இருக்கேன்டா. நீ வர்றையா வரலையா? அண்ணா, எனக்கு கூட பாட்டியை பார்க்கணும் போல இருக்குண்ணா. நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம்ண்ணா. ஏண்டா, போன வாரம் தானே பாட்டி வந்துட்டு போனாங்க. பாட்டி கூப்பிட்டப்ப அதெல்லாம் வரல, எனக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் கிளம்பி போறீங்களா? சரி சரி, போங்க. ஸ்கூலுக்கெல்லாம் கட்டடிக்க கூடாது. கரெக்டாக ஸ்கூல் திறக்கிறப்ப வந்துடணும், புரியுதா? பாட்டிக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் கொடுத்து விடுறேன், பத்திரமா கொண்டு போய் கொடுத்துருங்க. அம்மா, ஸ்கூலுக்கெல்லாம் கட்டடிக்க மாட்டோம்மா, நாங்க வந்துருவோம். டே சிண்டு, எங்க அம்மா மனசு மாறுறதுக்குள்ள சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம். வாடா, உன்னோட ட்ரெஸ் நீ எடுத்து வை. இந்த சாக்கை வச்சு அப்படியே ஊருக்கு போய் ஒரு 2 நாள் இருந்துட வேண்டியதுதான். பாட்டி கிட்ட விட்டு அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டா அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. டே சிண்டு, அந்த சூட்கேஸ் எடுத்து கொடு. அண்ணா, என்னோட ட்ரெஸ் நான் தனி சூட்கேஸ்ல வச்சுக்கிறேன், உங்க ட்ரெஸ் நீங்க தனி சூட்கேஸ்ல வச்சிருங்கண்ணா. இல்லாட்டி போன தடவை மாதிரி சண்டை வந்துடும். அதாண்டா கரெக்டு. உனக்கு நீ தனியா ட்ரெஸ் எடுத்துக்கோ. தேவையில்லாம என்னோட சட்டை பேண்ட் எல்லாம் எடுத்து போடக்கூடாது, புரியுதா? ஒரு 2 நாளைக்கு எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் பாட்டி கிட்ட கேட்டு பாட்டியவே அங்க வாங்கி தர சொல்லிடலாம்டா. சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்பு. இப்ப கிளம்புனாதான் நேரத்துல ஊருக்கு போய் சேர முடியும். பண்டி அண்ணா, இதுவே போதும்ண்ணா. என்னன்னா இது, சூட்கேஸையே மூட முடியாத அளவுக்கு எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு 2 ட்ரெஸ் வெளியில எடுங்கண்ணா. அம்மா, நாங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் தாமா எடுத்துக்கிட்டோம். சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். நீங்க பாட்டிக்கு கொடுக்குற ஸ்வீட்டை கொடுங்க, நாங்க பத்திரமா கொண்டு போய் கொடுத்துட்றோம். பெரியமா, நான் படிக்கிறதுக்கு 2 புக்ஸ் கூட எடுத்துட்டேன் பெரியமா. டேய் பண்டி, சிண்டு, நான் உங்க 2 பேத்தோட விளையாடலான்னு வந்தா எங்கடா சூட்கேஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டீங்க? நான்சி, போர் அடிக்குது நான்சி. எங்க பாட்டியை பார்த்து வேற ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க 2 பேரும் போய் பாட்டியை பார்த்துட்டு சாயந்தரமே வந்துருவோம் நான்சி. நான்சி, நீயும் வீட்டில் சும்மா தானே இருக்க. நீயும் பேசாம அங்கே ஊருக்கு போயிட்டு சாயந்தரமா வந்துரு. சாயந்தரம் வர சொல்லியிருக்கேன். ஸ்கூலுக்கெல்லாம் கட்டடிக்க கூடாது, புரியுதா? இவங்க 2 பேத்தையும் தனியாக அனுப்பிச்சா கட்டடிச்சிடுவாங்க. ஹை, உங்க பாட்டி வீட்டுக்கு போறீங்களா? அங்க சூப்பரா இருக்குமே. பண்டி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானும் போய் எனக்கு ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன்.
சாயந்தரமே வர்றேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்புறீங்க. எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சுடா. ஏண்டி நான்சி, விளையாட போறதுக்கு எதுக்குடி இப்படி சூட்கேஸ் நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க? அம்மா அம்மா பண்டியும் சிண்டுவும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரமே வர்றாங்கம்மா. அவங்க அம்மா என்னையும் போயிட்டு வர சொன்னாங்கம்மா. ஏண்டி அவங்க 2 பேரும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போனாங்கன்னா நீ என்னமோ 1 மாசம் தங்க போற மாதிரி இவ்வளோ பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்க? அம்மா அம்மா ப்ளீஸ்மா, பண்டி எங்க அம்மா தாம்மா என்னையும் போக சொன்னாங்க. நாங்க எல்லாரும் கண்டிப்பா இன்னைக்கு சாயந்தரமே வந்துருவோம்மா, ப்ளீஸ்மா. வண்டி எங்க அம்மாவே உன்னை போக சொன்னாங்களா? நான்சி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வரணும். ஓகேம்மா. எப்படியோ ஒரு 2 நாளைக்கு நான் என் வேலையவாது கொஞ்சம் நிம்மதியா பண்ணுவேன். டேய் சிண்டு, என்னடா இது, நம்மளையெல்லாம் சூட்கேஸ் எடுத்துட்டு வர சொல்லிட்டு இந்த பண்டி ஆளையே காணோம். எங்கடா போயிருக்கான்? டாக்ஸியை கூப்பிட்டு வரக்கு போயிருக்கானா? அக்கா அதாங்க எனக்கும் தெரியல. ஏதோ வண்டி ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இங்க பாருங்க, இப்பவே நம்ம 4 பேர் இருக்கோம். நான், நீங்க, ரோஸ் அக்கா, லோட்டஸ் அக்கா, பண்டி அண்ணா வேற இருக்காரு. 5 சூட்கேஸ் வேற இருக்குக்கா. ஹாய் கைஸ், நான் கூட வரேன் கைஸ். நான் போயிட்டு வந்து கூட படிச்சுக்குவேன். அதனால கண்டிப்பா நானும் உங்க கூட உங்க பாட்டி வீட்டுக்கு வரத்தான் போறேன். ஆமா, நீங்கெல்லாம் இங்க இருக்கீங்க, பண்டி எங்க போயிருக்கான்? லில்லி அக்கா, நீங்களும் வர்றீங்களா? சூப்பர்க்கா. அங்க பாருங்க, பண்டி அண்ணா வண்டி எடுத்துட்டு வந்துட்டாரு பாருங்க. ஹை, பண்டி அண்ணா கிறிஸ்மஸ் சாண்டா வண்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. நான்சி, நம்ம இவ்ளோ பேர் போறதுக்கு, நம்ம லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி தான் நான்சி கரெக்டா இருக்கும். டே சிண்டு, சீக்கிரமா எல்லாரும் வந்து ஏறுங்க வாங்க. அண்ணா, இந்த வண்டியில போனா சூப்பரா இருக்குண்ணா. எல்லாத்தையும் நல்லா ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டே வரலாம். நானும் உங்க பக்கத்துல ஃப்ரண்ட்ல தான் உட்கார போறேன். டேய், நடுவுல மறைச்சு நிக்காம ஒரு ஓரமா வந்து சீட்ல உட்காருடா. ச்சே, நான் பண்டி பக்கத்துல முன்னாடி ஃப்ரண்ட் சீட்ல உட்காரலாம்னு நினைச்சேன். இந்த சிண்டு போய் உட்கார்ந்துட்டானா? சரி, இங்கதான் நிறைய இடம் இருக்கு, இங்க வந்து உட்காந்துக்கலாம். ரோஸ், நீயும் வாப்பா. நம்ம 2 பேர் இங்கே உட்காந்து சூட்கேஸையும் இங்கே வச்சுக்கலாம். நான்சி, நம்ம 4 பேரும் ஒரே இடத்துல இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு சூட்கேஸ் எல்லாத்தையும் பேக்ல வச்சுட்டா ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. வாட் இஸ் திஸ் சிண்டு, இந்த டைமும் நீ ஃப்ரண்ட்ல போய் உட்காந்துக்கிட்டியா? அக்கா லேட் ஆச்சுக்கா, பின்னாடி போய் உட்காருங்கக்கா. இங்க ஏற்கனவே ரொம்ப க்ரௌடடா இருக்கு, இவங்களுக்கே இடம் இல்லாத மாதிரி இருக்கு. இங்க உட்காந்தா நான் மட்டும் தான் தனியா உட்காரணும். ஓகே கைஸ், நானும் உங்களோடயே வந்து உட்காந்துக்கிறேன். என்ன நான்சி, ஒரு வழியா எல்லாரும் உட்கார்ந்துட்டீங்களா? வண்டி கிளம்பலாமா? லேட் ஆச்சு நான்சி. நாங்க எல்லாரும் உட்கார்ந்தாச்சு பண்டி. சூட்கேஸ் எல்லாத்தையும் லாஸ்ட் சீட்ல போட்டோம். கிளம்பு பண்டி. போற வழியில அப்படியே தான் சாப்பிட்டு போலாம் பண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான்சி அக்கா, இன்னும் வண்டி கிளம்ப கூட இல்ல, அதுக்குள்ள பசிக்குதுன்னு சொல்றீங்களா? வண்டி அண்ணா, நீங்க முதல்ல வண்டி எடுங்கண்ணா. வண்டி வண்டி நிறுத்துங்க. பாட்டி கடை வந்துருச்சுங்க, கொஞ்சம் சாக்லேட் வாங்கிட்டு போலாம்ண்ணா. அண்ணா, நீங்க எப்படி போற வழியில எங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் சாக்லேட்டாவது வாங்கிட்டு போலாம்ண்ணா. டேய் சிண்டு, அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வாடா, உனக்கு மட்டும் வாங்கிட்டு வராத. என்னடா தம்பி, உன்னை ரொம்ப நாளா ஆளையே காணோம். படிக்கிறதுல மும்மரமாயிட்டியா? என்ன பாட்டி பண்றது, எங்க பெரியம்மா வேற டியூஷன்ல சேர்த்து விட்டுட்டாங்க. என்னால வீட்டை விட்டு வெளியில வர முடியல பாட்டி. பாட்டி, என்ன பாட்டி, என்ன சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கு? எல்லாமே இருக்குடா, போன வாரம் தான் புதுசா வந்திருக்கு. உனக்கே எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோ. ஹை, இந்த சூட மிட்டாய் இருக்கா? இதை சாப்பிட்டு அப்படியே ஜாலியா விளையாடலாம். இது ஒரு 4 எடுத்துக்கிறேன் பாட்டி. எனக்கு ஒண்ணு, பண்டி அண்ணா கொண்ணு, நான்சி அக்கா கொண்ணு, அதுக்கப்புறமா வந்து ரோஸ் அக்கா கொண்ணு, லில்லி அக்காவும் லோட்டஸ் அக்காவும் எப்படி இதை வேணான்னு சொல்லிடுவாங்க. ஜெம்ஸ் மிட்டாய் வேணா கொஞ்சம் எடுத்துக்கிறேன். டேய் சிண்டு, அப்படியே எனக்கு கொஞ்சம் சீரக மிட்டாய் வாங்கிட்டு வாடா. இருங்கக்கா, இருக்கிற எல்லா மிட்டாயும் எடுத்துட்டு தான் இருக்கேன். சீரக மிட்டாய் அப்படியே எடுத்து இந்த கூடைக்குள்ள போட்டுற வேண்டியதுதான். இது சுத்தமா பத்தாதே. இந்த பண்டியை நான் போற வழியில எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாரு பாட்டி. இதுவும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் பாட்டி. ஹை, இங்கேயும் கொஞ்சம் சீரக மிட்டாய் இருக்கு. சரி, இதுலயும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஹை பாட்டி, ஹார்லிக்ஸ் பாக்கெட், பூஸ்ட் பாக்கெட் எல்லாம் வச்சிருக்கீங்களா? இதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாட்டி வீட்டுக்கு போனா இதெல்லாம் அங்க கடையில கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இது அப்படியே ஒரு 2 ரோல் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க பாட்டி, 2 பாக்கெட் ஹார்லிக்ஸ், அதுக்கப்புறமா 2 பாக்கெட் பூஸ்ட் எடுத்துட்டேன். இது என்ன பாட்டி இது? அது கூல் ட்ரிங்க்ஸ்டா, வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும், எடுத்துக்கோ. மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்து சொல்லுங்க பாட்டி. சூட மிட்டாய் எடுத்திருக்கேன், ஜெம்ஸ், அதுக்கப்புறமா வந்து சீரக மிட்டாய், 2 பாக்கெட் ஹார்லிக்ஸ், 2 பாக்கெட் பூஸ்ட். 50 ரூபா, 60, 70, 80, 90, மொத்தமா 150 ரூபாய் ஆச்சுப்பா. டே சிண்டு, எவ்வளவு நேரம்டா எடுப்ப? லேட் ஆச்சுடா, சீக்கிரமா கூட எடுத்துட்டு வாடா. அண்ணா இருங்கண்ணா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வர வேண்டாமா? எல்லாத்துக்கும் சேர்ந்து வாங்கினதுனால தான் இவ்வளவு லேட் ஆச்சு. இங்க பாருங்க, பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கூட வாங்கி வச்சுட்டேன். டேய் சிண்டு, இங்கேயும் பின்னாடி கொஞ்சம் பாஸ் பண்ணுடா. எனக்கு 2 ஹார்லிக்ஸ் பாக்கெட் பாஸ் பண்ணு. இந்தாங்கக்கா. அதுக்கப்புறம் வண்டி ஓட ஓட நிறுத்த சொல்லக்கூடாது. உங்களோட ஷேர் நான் இப்பவே கொடுத்துட்டேன், சரியா? முன்னாடி இருக்கிறதெல்லாம் எனக்கும் பண்டி அண்ணாக்கும் தான். வண்டி அண்ணா, வண்டி எடுங்கண்ணா. இனி பாட்டி வீட்டுக்கு போற வரைக்கும் வண்டி எங்கேயும் நிறுத்த வேண்டாண்ணா. நீதானே? இன்னும் 10 நிமிஷத்துல இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் பசிக்குது, வண்டி எங்கேயாவது நிறுத்துங்கன்னு நீ சொல்லத்தாண்டா போற.
ஐயோ அம்மா, எந்திரிக்கவே முடியலையே. ஏதோ ஒரு வண்டிக்காரை இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். இந்த வழியில எந்த வண்டியும் வரமாட்டேங்குதே. கடவுளே, ஏதோ ஒரு வண்டி அனுப்பிச்சு வைப்பா. என்னால வழி தாங்க முடியலப்பா. டேய் சிண்டு, என்னடா அது? யாரோ ஒருத்தர் அடிபட்டு கீழே கிடக்குற மாதிரி இருக்கு. என்னாச்சுடா? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அம்மா, ஏதோ ஒரு வண்டி வந்திருக்க மாதிரி இருக்கு. தம்பி, கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா. ஏய் நான்சி, அங்க பாத்தியா? யாரோ ஒருத்தர் கால்ல அடிபட்டு கிடக்குறாரு நான்சி. போய் என்னன்னு கொஞ்சம் பாத்துட்டு வாங்க யாராவது ஒருத்தர். பார்க்கறக்கு சின்ன பசங்க மாதிரி இருக்காங்களே. தம்பி, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கப்பா. என் காலில் ரொம்ப அடிபட்டுருச்சு. என்னால் சுத்தமாக எந்திரிச்சு நடக்க முடியலப்பா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா. வண்டி அண்ணா, எனக்கு என்னமோ அவர் நடிக்கிறாருன்னு தோணுதுண்ணா. நமக்கு எதுக்குண்ணா தேவையில்லாத பிரச்சனை? பேசாம வண்டி எடுத்துட்டு போயிடலாம்ண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஏ பண்டி, எனக்கு என்னமோ அவரை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியல பண்டி. நான் வேணா இறங்கி போய் கீழே பார்த்துட்டு வரட்டுமா? டே சிண்டு, எனக்கு என்னமோ அவர் நடிக்கிற மாதிரி தெரியல. அங்க பாரு, அவருக்கு காலே உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. இந்த பக்கத்துல வேற எந்த வண்டியும் வராது. நீ சீக்கிரமா கீழே இறங்கி போய் அவருக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு வாப்போ. சரிண்ணா, நீங்க இருங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன். ஐயோ, உண்மையாவே இவருக்கு கால்ல பயங்கரமா அடிபட்டிருக்கு. அங்கிள், என்னாச்சு அங்கிள்? தம்பி, இந்த பக்கமாக வந்தால் ஒரு லாரிக்காரன் என்னை இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான்ப்பா. ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கப்பா. இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்னை விட்டுருங்கப்பா. அங்கிள், அப்படியே கொஞ்சம் மெதுவா எந்திரிச்சு வாங்க அங்கிள். என்னப்பா இது? இந்த வண்டியே பார்க்கறக்கு வித்தியாசமா இருக்கே. அங்கிள், பயப்படாம வாங்க அங்கிள். நாங்க உங்களை கொண்டு போய் பக்கத்துல விட்டுறோம். ஐயோ பண்டி பாவம், அவருக்கு காலில் பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஐயோ அம்மா, என்னால் சுத்தமாக நடக்க முடியலப்பா. நல்ல வேலை நீங்களாவது வந்து உதவி பண்ணினீங்களே. வண்டி அண்ணா, இங்க பக்கத்துல தானே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. இவரை நேரா கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போயிடலாம். நீங்க வண்டியை எடுங்க. தம்பி, கொஞ்சம் சீக்கிரமா போங்கப்பா. என்னால் வலி தாங்க முடியல. நல்ல வேலைப்பா, நீங்களாவது உதவி பண்ணுறதுக்கு வந்தீங்களே. கடவுளாக பார்த்து தான் உங்களை அனுப்பிச்சி வச்சிருக்காருப்பா. அங்கிள், கவலைப்படாதீங்க அங்கிள். நாங்க வேகமா கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல விட்டுறோம். என்னாச்சு அங்கிள்? யாரு வந்து உங்களை இடிச்சிட்டு போனாங்க? நான் ரோடை கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. இந்த பக்கமாக வந்த ஒரு லாரிக்காரன் என்னை இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான்ப்பா. வண்டி அண்ணா, என்னண்ணா இது? ரொம்ப தூரமா வந்துட்டே இருக்கோம். இங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டலே இல்ல. கரெக்டான வழியில தான் வந்துட்டு இருக்கோமா? டே சிண்டு, இங்க பக்கத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டல் இல்லடா. ரொம்ப தூரத்துல தான் இருக்கு. பரவாயில்ல, எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டே போலாம். ஏ பண்டி, ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, நிறுத்து பண்டி. மை காட், காலில் ரொம்ப அடிபட்டிருக்கே. சிஸ்டர், அந்த ஸ்ட்ரெச்சரை எடுங்க. என்னாச்சு சார் உங்களுக்கு? மேடம், ஒரு வண்டிக்காரன் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டா மேடம். ஓ அப்படியா? கவலைப்படாதீங்க சார், டாக்டர் இருக்காரு. இமீடியட்டாக என்னன்னு பார்த்துடலாம். சிஸ்டர், அப்படியே உள்ளே கூட்டிட்டு போங்க. நல்ல வேலை சிஸ்டர். இந்த பசங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்ல நேரத்தில் வந்து உதவி பண்ணினாங்க. பண்டி, அவரை உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. பண்டி, நீ வண்டி எடு, நம்ம கிளம்பலாம். அப்பாடா, ஒரு வழியா எப்படியோ பாட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஹாய் பாட்டி. ஏண்டா, எத்தனை மணிக்கு வர்றேன்னு ஃபோன் பண்ணீங்க? இவ்வளோ லேட்டாக வந்து சேர்ந்துருக்கீங்க. பாட்டி, வர்ற வழியில நாங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணிட்டு வந்தோம் பாட்டி. அதான் பாட்டி லேட் ஆயிருச்சு. பாட்டி, ஒரு வாரத்துக்கு நான் இங்க தான் தங்க போறேன். நீங்க பெரியமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க பாட்டி. எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி. சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா இல்லையா? உங்கள் பெரியம்மா காலையிலேயே ஃபோன் பண்ணி இன்னைக்கு சாயந்தரமே அனுப்பிச்சி வைக்க சொன்னா. நீங்கள் சாயந்தரமெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், ஒரு வாரம் இருந்துகிட்டே போகலாம். ஆட, நீங்கள் எல்லாரும் கூட வந்திருக்கீங்களா? ஏம்மா, இப்போ தான் நம்ம ஊருக்கு உங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்கா? ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்க? என்ன பாட்டி பண்றது, எங்களுக்கு ஸ்கூல்ல லீவே விட மாட்டேங்கிறாங்க. அதான் இப்ப வந்துட்டோம்ல, ஒரு வாரம் தங்கிட்டு தான் போவோம். நீங்கள் எல்லாரும் நம்ம வீட்டில் ஒரு மாதம் தங்கிட்டு தான் போகணும். சரி சரி, எல்லாரும் சூட்கேஸ் எடுத்துட்டு உள்ளே வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 10th பர்த்டே செலிப்ரேட் பண்ற ராஜிக்கு பண்டி சிண்டு கிட்ட இருந்து ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பாய்.